அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு கழுதை மெதுவாக தன் பாரத்தை சுமந்து சென்றது. அதன் பிடரி மயிரில் புழுதி படிந்திருந்தது. சற்று தள்ளி பளபளப்பான பட்டு போன்ற பிடரி மயிருடன் கம்பீரமான ஒரு குதிரை விரைவாக பாய்ந்து வந்தது. குதிரை கழுதையை கடக்கும் போது என்று கிண்டலாக கணித்தது. கழுதை நிதானமாக திரும்பி பார்த்தது. நான் வேகத்தில் உன்னோடு போட்டியிடக் பிறந்ததில்லை நண்பா. நான் பொறுமையையும் பாரம் சுமக்கும் திறனையும் கொண்டவன் என்றது கழுதை. குதிரை சிரித்தது. என்று சொல்லிவிட்டு வேகமாக முன்னேறியது. சிறிது தூரம் சென்றதும் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. குதிரை ஆற்றை கடக்க தயங்கியது. அதன் கம்பீரமான கால்கள் திடீரென்று நடுங்கின. ஆபத்து என உணர்ந்த குதிரை என்று பயத்துடன் கனைத்தது. அதே கழுதை நிதானமாக அங்கே வந்தது. ஆற்றில் இறங்கி தன் உறுதியான கால்களால் தண்ணீரின் ஆழத்தை உணர்ந்து உறுதியாக நடந்து மறுகரைக்கு சென்றது. கழுதை மறுகரையில் இருந்து குதிரையை பார்த்து, வேகம் முக்கியம்தான், ஆனால் சில சமயங்களில் பொறுமையும் நிதானமும் தான் வெற்றியின் கருதுகோள் என்றது கழுதை. குதிரை தன் தலை குனிந்தது. தான் செய்த தவறை உணர்ந்து கழுதையை பார்த்து மரியாதையுடன் தலையசைத்தது. அந்த நாள் முதல் குதிரை கழுதையின் திறமையையும் நிதானத்தையும் மதிக்க ஆரம்பித்தது.